நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சப்ளிமெண்டரியில ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா சப்ளிமெண்டரி ரீடர் பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் 2 லெசன்ல உள்ள சப்ளிமெண்டரி ரீடர் ப்ரோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா இந்த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா சப்ளிமெண்டரி ரீடரை நான் மறந்துட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஞாபகப்படுத்தியிருந்தீங்க. அந்த ஞாபகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா சப்ளிமெண்டரி ரீடர் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர், இந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல வந்து நம்ம நார்மலா சப்ளிமெண்டரி ரீடர் படிக்கிற மாதிரி படிக்க முடியாதுப்பா. ஏன் அப்படின்னா, அதாவது என்னன்னா, சப்ளிமெண்டரி ரீடர்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டோரியுடைய அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க, அதுல வந்து கேரக்டர்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல நமக்கு இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டு தான் போகணும். சரியா, பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடம் ஃபுல்லாவே, அதாவது 3rd லெசனாலே ஸ்பைசஸ் பத்தினது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தானே. அதுல கொடுத்துருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும், இதுல மோர் தென் 3 பேஜஸ் இருக்கு. பட் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்பைசஸ் லைக் மஸ்டர்ட், கமின், பெப்பர், cumin, pepper, mustard, cloves, fennel, cinnamon and turmeric are very important for in Indian food. நம்ம இந்தியன் ஃபுட்டை பொறுத்த மட்டுக்கும் மஸ்டர்டு, பெப்பர், க்ளோவ்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாருங்க, when it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy curry. அதாவது நமக்கு ஸ்பைசஸ்னால என்ன வரும், காரசாரமா ஒரு கிரேவி, ஒரு கறி சாப்பிடணும்னு இருக்கும். சரி, இந்த கறிங்கிற வேர்டு எதுல இருந்து வந்துதான்? People say curry comes from the Tamil word curry. In Tamil, curry means sauce. அதாவது தமிழ்ல வந்து கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய மீனிங் என்னவா, சாஸ். இது வந்து ஒரு புக் பேக்ல இருக்குப்பா, பாத்துக்கோங்க. கறி மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா சாஸ். It is something that is cooked with a roasted or powder mixture of spices, condiments and herbs. அதாவது கறி அப்படிங்கிறது, சாஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா, மிக்ஸ்ட் ஆஃப் ஹெர்பஸ வறுத்து அதுல ஒரு கிரேவி செஞ்சா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கறி, சாஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, this mixture of spices can be different in different places. It can be mild or it can be spicy pungent. Flowers, leaves, roots, bark, seeds, bulbs are combined in many different ways to produce great variety of flavors. ஆமா, இப்ப நம்ம ஸ்பைசஸ்னா பிரியாணி லீஃப பயன்படுத்துறோமா, பட்டையில உள்ள அதுல உள்ள அந்த அதுல வந்து நம்ம என்ன பயன்படுத்துறோம், அதுல வந்து ஒரு தண்டு பகுதி மாதிரி தானே இருக்கு, அதை தானே பயன்படுத்துறோம். பூல இருந்து, தண்டு பகுதியில இருந்து, இலையில இருந்து எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விதமான ஸ்பைசஸ் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா. சோ அதுதான் சொல்றாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் 3 லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்பைஸ் கறி, கறிங்கிற வேர்டு எதுல இருந்து வந்தது, CURRY, கறிங்கிற வேர்டு வந்து தமிழ் வேர்டான கறியில இருந்து வந்ததுதான். கறி அப்படின்னா மிளகு குறிக்கும். கறி இஸ் பிலாங்கிங் டு பெப்பர். கறிங்கிறது மிளகு தான் குறிக்கும். சரியா, அடுத்து பார்க்கலாம். இதுல இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். In 1942, Columbus went west to find India and pepper but ran into America and the Chile. அதாவது கொலம்பஸ் வந்து வெஸ்ட் இந்தியா போனாரு. வெஸ்ட் இந்தியா போயிட்டு என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, சில்லியை கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க நம்ம ஊர்ல பெப்பரை யாரு கண்டுபிடிச்சிருப்பா, வாஸ்கோடோகாமா கோழிக்கோடுல பெப்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது நம்ம ஒரு ப்ரீவியஸ் ப்ரோஸ்ல பார்த்தோம்ல, அதுதான் இவங்க சொல்றாங்க. 1942 கொலம்பஸ் went west to find India and pepper but ran into America and the Chile. அவர் ஃபர்ஸ்ட் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொலம்பஸ் போவாரு. பட் அவர் என்ன கண்டுபிடிப்பாரு, அமெரிக்காவில் அந்த சில்லி, அமெரிக்காவில் உள்ள சில்லியை கண்டுபிடிச்சிட்டு வருவாரு. பட் இங்க வந்து யாரு கண்டுபிடிப்பா அப்படின்னா வாஸ்கோடோகாமா 6 years later, அதாவது 1492 ஆஃப்டர் 6 years, அதாவது 1498ல இவர் என்ன பண்றாரு, கோழிக்கோடு ரீச் ஆகுறாரு. நம்ம சோசியலா படிச்சிருப்போம்ல, 1498ல வந்து போர்ச்சுகீசிய அரசர் வந்து வாஸ்கோடோகாமா வந்து கோழிக்கோட்டு நகரத்தை வந்து வந்தடைஞ்சாரு அப்படின்னு 10th எல்லாம் படிச்சிருக்கோம்ல. அதை தான் இவங்க சொல்றாங்க, the home of pepper. These voyages entered the very profitable trade that the Arabs and the Romans had built up over the centuries. They set the stage for a new world. அதாவது வந்து ஒரு வணிகம் சம்பந்தமான ஒரு பெரிய ட்ரேட உருவாக்குனது வந்து இவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. அடுத்து பார்க்கலாம். ஸ்பைசஸ் were always important parts of Indian trades. அதாவது இந்தியாக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் சும்மா இந்தியாக்குள்ள வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் வாங்குறதுக்காக தான் வந்தாங்க. வந்து ஸ்பைசஸ் அதுல இருக்கிற வளங்களை பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்க. சரியா, சோ இந்தியாவுடைய வணிகத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது எது அப்படின்னா ஸ்பைசஸ் ட்ரேட். அதாவது இந்தியா ட்ரேடோட முக்கியமா இருந்தது அப்படின்னா ஸ்பைசஸ், அந்த கறிகள், அந்த
அந்த காரத்துக்கு பயன்படுத்துற ஜாமான்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது. ஸ்பைசஸ் வர் ட்ரேடட் வித் மெசபடோமியா, சைனா, ஜுமேரியா, எகிப்த் அண்ட் அரேபியா. அதாவது நம்ம வந்து யார் கூடலாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை கூட பார்த்துக்கோங்க. மெசபடோமியா, சைனா, சுமேரியா, எகிப்த் அண்ட் அரேபியா. அலாங் வித் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. அதாவது 7000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷனோடையும் நம்ம அந்த ஸ்பைசஸ் தொடர்பான ட்ரேடிங் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்தியன் எபிக்ஸ் இன் ரைட்டிங் டேட்டிங் பேக் டு ரோமன் எம்பையர் இன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அதாவது ரோமன் எம்பையர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே ஸ்பைசஸ் பத்திலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் குக்கிங், இட் இஸ் மெடிசினல் வேல்யூஸ் ஆல்சோ. மெடிசினல் வேல்யூவாகவும் நம்மளுடைய ஸ்பைசஸ் வந்து யூஸ் பண்றோம். இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லாருமே நம்மள வந்து ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னு சொல்லி ஏதோ டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி மஞ்சள் யூஸ் பண்றோம். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி தானே. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. அவங்கெல்லாம் சளினா ஒரு சிறப்பு நோக்கி ஓடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? மிளகு, ஜீரகம் வாரத்துல 2 நாள் ரசம் வச்சு குடிக்கிறோம்ல, அதுதான் சொல்ல வராங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னு இருக்கா பாருங்க. பெப்பர் வாஸ் த க்ரௌன் ஜோல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். அதாவது ஸ்பைசஸ் உடைய ராஜா, கிங் யாரு? பெப்பர். ஏன்னா அந்த அளவுக்கு அது மகத்துவமானது, விலையும் அதிகம், அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்ல. பட் நம்ம இந்தியால அது இருக்கு. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டா. பெப்பர் வாஸ் த க்ரௌன் ஜோல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். சரியா? அடுத்து வந்து இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. சேம் திங், அந்த வந்ததே தான் வந்துட்டு இருக்கும். பட் நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பிளாக் பெப்பர். ஏன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் கோல்டுன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பெப்பரை தான் சொல்லுவாங்க. பிளாக் பெப்பர் ஆல்சோ நவுன் அஸ் Black gold was the most prized spice trade from the Kerala coast. அதாவது கேரளா கோஸ்ட்ல நமக்கு ரொம்ப பிரைஸா உள்ள ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா பிளாக் பெப்பர் தான். சரியா? அத மாதிரி இந்த பிளாக் பெப்பரை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிடைக்கிறது வந்து கேரளா கோஸ்ட். கோஸ்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருந்தோம்ல, கோஸ்ட்னா என்னது? கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள், நிலப்பரப்பை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? Indians have been using black pepper for very long time. Farmers began growing it around 5,000 years ago and exported it to North and West India. The trade soon spread to Greek, Rome, Europe and China and also became popular in Islamic Empire. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களை பரவுச்சு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, the Romans sent 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. அதாவது என்ன அப்படின்னா இந்த பெப்பரை எடுத்துட்டு வர்றதுக்காக ரோமன்ஸ் வந்து எத்தனை ஷிப்ஸ் அனுப்பியிருக்காங்களாம்? 120 ஷிப்ஸ் அனுப்பியிருக்காங்களாம். அதே மாதிரி ஸ்பைசஸ்ல க்ரௌன்னு சொல்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா பெப்பரை சொல்லுவோம். ஸ்பைசஸ்லேயே இந்த பிளாக் கோல்டு அப்படின்லாம் எதை சொல்லுவோம்னா பெப்பரை சொல்லுவோம். பெப்பருக்கு அடுத்தபடியே இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னமான். சின்னமான்ங்கிறது பட்டை. இது வந்து நார்மலா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? நார்மலி வி யூஸ் டு திங்க் இட் இஸ் அ ஃபிளேவரிங் திங். பட் ஆனா அப்படி கிடையாது. இது ப்ரிசர்வேட்டிவாவும் நிறைய இடங்களில் பயன்படுது. இந்த பிளம் கேக்ல எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ப்ரிசர்வேட்டிவ் பர்பஸ். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். இந்தியா ஹேவ் பீன் யூசிங் சின்னமான் ஃபார் எ லாங் டைம். The Chinese wrote about in 2700 BCE. அதாவது சின்னமானை பத்தி சைனீஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா 2700 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. 2700 இயர்ஸ்ல வந்து BCE, பிஃபோர் 2700 இயர்ல சின்னமானை பத்தி எழுதியிருக்காங்க. சின்னமான் நாட் ஓன்லி ஆட்ஸ் கிரேட் ஃபிளேவர் டு ஃபுட் பட் ஆல்சோ ஹெல்ப் டு ப்ரிசர்வ் இட். அதாவது சின்னமான்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிளேவர் கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரிசர்வ் பண்றது, அதாவது என்ன சொல்றது, நமக்கு பதப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியது ஒண்ணுதான். சரியா? People from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. They wanted to. அதாவது மிளகுக்கு அப்புறம் அதிகமா நம்ம ஊர்ல ஒரு வணிகமாகிற ஒரு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்னமான் தான். சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சதுதான். பாருங்க 3000 BC to 200 BC அதை என்ன பண்றாங்கன்னா Arabs traded spices and herbs among the early civilization. அதாவது அரேப்ஸ் வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான். அடுத்து 200 to 1200 AD என்ன ஆகுது அப்படின்னா the Romans control the trade. ரோமன்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ட்ரேட வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சரியா? அடுத்து யூரோப்பியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேசேஜஸ் டு ஈஸ்ட் இண்டீஸ் அது வந்து என்ன சொல்றாங்க? அது வந்து எந்த வருஷத்துல நடக்குது அப்படின்னா 1200ல இருந்து 1500 யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த
யூரோப்பியன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க எந்த பேஸ் ஈஸ்ட் இண்டீஸ் பகுதி, ஏன்னா ஈஸ்ட் இண்டீஸ்ல தான் நமக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் கிடைக்குது. அடுத்து 1400 to 1600 AD இது வந்து வார்ஸ் ஃபார் கண்ட்ரோல் த ஸ்பைஸ் அண்ட் ட்ரேட் பிரேக் அவுட். அந்த ட்ரேட் எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது எப்பன்னா அப்பதான். அடுத்து 1500 to 1700 இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரேஷன் பிகின்ஸ். இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பிகின் ஆன வருஷம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 to 1700. அடுத்து 1600 to 1900 அமெரிக்கன் என்டர் த ஸ்பைஸ் ட்ரேட். அமெரிக்கா வந்து இந்த ஸ்பைஸ் ட்ரேடுக்காக இந்தியா வர்றது எப்ப அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியில தான். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து சப்ளிமெண்டரி ரீடர் தானே அப்படின்னு சொல்லி சும்மா வாசிச்சுட்டு போகாதீங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறத நோட்ஸ் எழுதி படிச்சுக்கோங்க. சரியா? நம்ம கொஸ்டின் எப்படி வரும்னா நம்ம வி காண்ட் ஈவன் ஜட்ஜ், நம்ம திங்க் பண்ண முடியாத லெவல்ல தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதனால எல்லாமே படிச்சுட்டு போறது பெஸ்ட். சரியா? அடுத்து ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பிளான் தட் இந்தியன்ஸ் grew was sugar cane. It is valuable both for providing energy and for its great taste. And one more thing, இந்தியால இருக்கக்கூடிய ரொம்ப இயர்லியஸ்ட் பிளான்ல எது ஒண்ணுனா சுகர் கேன். சுகர் கேன் என்னது? கரும்பு. இந்த கரும்பு ஜூஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி கொடுக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற சுகர் எல்லாம் இதுல இருந்து வர்றது தானே, கரும்பு சாறுல இருந்து வர்றது தானே. சரியா? அடுத்து இதுல உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். People say curry comes from a Tamil word curry which means கறிங்கிறது எதுல இருந்து வரக்கூடியது? சாஸ். சாஸ்ல இருந்து வர்றதா கறி. சரியா? கறினால என்ன சொல்லுவோம்? கிரேவின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பெப்பர் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் பிளாக் கோல்ட், அதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்து டேஸ் ரோட் அபவுட் சின்னமன் 2700 BC. 2700ல எதை பத்தி சின்னமனை பத்தி எந்த நாடு எழுதியிருக்காங்க? சைனீஸ். அடுத்து த கிரீக், ரோமன், எகிப்தியன் ஆல் brought சின்னமன் ஃப்ரம், எங்க இருந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க? பர்டிகுலர் இந்த சின்னமான் இந்தியால இருந்து. சரியா? அடுத்து வந்து இதுல வந்து பிளாக் பெப்பர் ஸ்டோரியும் சில்லி ஸ்டோரியும் மேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. நமக்கு அந்த மேப் தேவை கிடையாது, பட் இதை பார்த்துக்கலாம். போர்ச்சுகல் வாஸ்கோட காமாஸ் ஜெர்னி 1947ல ஆரம்பிக்கிறாரு, 1499ல முடிக்கிறாரு. சரியா? போர்ச்சுகல் போறாரு, கேலிக்கட் போறாரு, பிளாக் பெப்பரை கண்டுபிடிக்கிறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்றாரு? போர்ச்சுகல் போறாரு, சவுத் அமெரிக்கா போறாரு, சில்லியை கண்டுபிடிக்கிறாரு. சரியா? இதெல்லாம் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுல வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் 2 கொஸ்டின் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 of the following 5 are alike in certain ways and so form a group which is one that does not belong to that group. அதாவது ஒண்ணும் இல்ல, ஆட் மேன் அவுட். ஒரு 4 திங்ஸ் சேமா இருக்கும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். சரியா? பார்க்கலாம். கார்லிக், சீசே, மஸ்டர்ட், ஆலிவ், கார்ன். இதுல எது வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்லிக். ஏன் கார்லிக் அப்படின்னா இந்த நாலுமே வந்து ஆயில், கடுகு எண்ணெய் இருக்கு, விளக்கெண்ணெய் இருக்கு, ஆலிவ் ஆயில் இருக்கு. இப்ப மக்காச்சோளத்துல இருந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோள எண்ணெய். பட் எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னா கார்லிக். அடுத்து வந்து இதுல கோரிலேஷன் ஒன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான், நான் சொல்றேன் பாருங்க. ஜான்வரியை எப்படி கோட்வேர்ட் போட்டு எழுதிருக்காங்க? KBOVBZ. அதே மாதிரி நீங்க அக்டோபரை எப்படி எழுதுவீங்கன்னு கேக்குறாங்க. வேற ஒன்னும் இல்ல, ஜேக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. ஜேயோட அடுத்த லெட்டர், அப்ப ஓக்கு அடுத்த லெட்டர் எழுதுங்க, பி. அடுத்து பாருங்க, ஏக்கு அடுத்த லெட்டர் பி எழுதிருக்காங்க, அப்ப சிக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? டி தான் வரும். சரியா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுல தெரிஞ்சிடும், இந்த தேர்ட் ஒன் வந்து வராது அப்படின்னு. அடுத்த தேர்ட் பாருங்க, இதுல என் போட்டிருக்காங்க, இதுல ஓ போட்டிருக்காங்க, அதாவது அடுத்த லெட்டர் எழுதிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்த லெட்டர், ரெண்டாவது இதுக்கு முந்தின லெட்டர், அப்படிதான் எழுதிருக்காங்க. சரியா? சோ நீங்க அந்த என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்களோ அந்த பக்கம் கண்டுபிடிச்சு பாத்தீங்க, நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சரா வரும். சரியா? அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் முக்கியம். இத மாதிரி இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் இது மாதிரி வேற வேற கொஸ்டின் கேட்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்தடுத்து நம்ம இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வரப்போகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பி பிஜிடிஆர்பி யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.